6ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இந்த நாளிலே அன்பார்ந்தவர்களே, நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைத்தது, இன்றைய நாளில் இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, அதாவது கிறிஸ்துவ ஆண்டவரை பின்பற்றுகின்றவருடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும், அல்லது இறைவனை பின்தொடர்கின்ற அல்லது சமயத்தை பின்தொடர்கின்ற சமய ரீதியாக வாழ்கின்ற சமயத்தை பின்பற்றுகின்ற வாழ்க்கை எவ்வாறாக இருக்கும் என்று. எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாங்கள் சமுதாயத்திலும் சரி நாங்கள் பார்க்கிறோம், சமய ரீதியான சமய பழக்க வழக்கங்கள் இல்லாத காரணத்தினாலே நாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு இடங்களிலே தன்னுடைய மனைவியை கொலை செய்கின்ற, தன்னுடைய சகோதரனை கொலை செய்கின்ற, தங்களுடைய தந்தைக்கு எதிராக செயற்படுகின்ற, தாய்க்கு எதிராக செயற்படுகின்ற, உற்ற உறவினர்களுக்கு எதிராக செயற்படுகின்ற, இவ்வாறு பல விதமான கூடாத பலவற்றை நாங்கள் செய்திகள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்றோம். மற்றவர்களுக்கு எதிராக செயற்படுகின்ற, மற்றவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டுகின்ற, இவ்வாறு பார்க்க முடியாதவற்றை நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளாக நாட்டில் நடந்து கொண்டு வருகின்றது. ஏன்? இந்த சமய ரீதியான பழக்க வழக்கங்கள் அல்லது சமய சம்பந்தமான எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல், சமய ரீதியாக தங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்காமல் வாழ்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கை வீணாக இருக்கின்றது, வீணாக போகின்றது. எனவேதான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மறையை பின்பற்றுகின்றவர்கள், என்னுடைய வார்த்தையை பின்பற்றுகின்றவர்கள் என்னை அன்பு செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று. அதான் இன்றைய பாப்பாண்டவர் சொல்லுகிறார், லியோ பாப்பா ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களுக்கு இறைவனை பாருங்கள், அவருக்கு நெருக்கமாகுங்கள் என்று. இறைவனை பாருங்கள், அவருக்கு நெருக்கமாக செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். இவ்வாறு நாங்கள் இறைவனுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது, இறைவனுடைய வார்த்தையை பின்பற்றி வாழ்கின்ற பொழுது, நாங்கள் இவ்வாறு தீய பழக்க வழக்கங்களை, தீய எங்களுடைய செயல்களை அல்லது தேவையற்ற செயல்களை விட்டுவிட்டு மற்றவர்களை கொலை செய்கின்ற, மற்றவர்களை ஒழிக்கின்ற, மற்றவர்களை அழித்து அதிலே நான் சந்தோஷப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து மீளுவதற்கு நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும்? இறைவனுடைய மறையை நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், அதான் பவுல் அடிகளார் வாழ்க்கையில சொல்கிறார், பல நபர்கள் வந்து, எங்களை அறியாதவர்கள் வந்து உங்களிடத்திலே உங்களுடைய மனங்களை கஷ்டப்படுத்தி அல்லது மனங்களை வேறு திசை திருப்புகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் உங்களுக்கு சொல்லுவது, அழைப்பது, இறைவனிடத்திலே வாழுங்கள், இறைவனுடைய மறையை வார்த்தையை பின்பற்றுங்கள் என்று. எனவே இந்த உண்மையினை, இந்த சத்தியத்தினை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அப்படியான நாட்டில் நடக்கின்றவற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாடு எவ்வாறான ஒரு நிலைமையிலே செல்லுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது, அந்த நிலைமையை நாங்கள் மாற்ற வேண்டுமானால் எங்களிடத்திலே மாற்றம் காணப்பட வேண்டும். நான் இறைவனுக்குள்ளே வாழ வேண்டும், என்னுடைய குடும்பம் இறைவனுக்குள்ளே வாழ வேண்டும், என்னுடைய பங்கு இறைவனுக்குள்ளே மாற வேண்டும், வாழ வேண்டும். என்னுடைய பாடசாலை, நான் படிக்கின்ற பாடசாலையிலே நான் ஒரு மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றத்தினை கொண்டு வருவதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு, அந்த மாற்றத்தினை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் இறைவனுக்குள்ளே இறைவனுடைய மறையை, இறைவனுடைய வார்த்தையை பின்பற்றி அவரை பின்தொடரும் நபராக மாறுகின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய சமுதாயம் மாறும், என்னுடைய பங்கு மாறும், என்னுடைய குடும்பங்கள் மாறும், எங்களுடைய எண்ணங்களில் காணப்படுகின்ற கருத்துக்கள் மாறும். இறைவன் சிந்திக்கின்றது போல, இறைவன் எங்களை அன்பு செய்கின்றது போல